குன்றத்தூரில் விஏஓ ராபர்ட் அப்படிங்கிறவர் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, அந்த பகுதியில் ஒருத்தர் வந்து பட்டால பெயர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. இவர் பார்த்துட்டு சரிங்க மாற்றி விட்ருவோம், ஒரு 80,000 மட்டும் லஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அவர் ஐயோ அவ்வளோலாம் என்னால் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேரம் பேசி ஒரு 30,000 தர்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டு விட்டார். அவங்க வந்து கைங்களவுமாக பிடிச்சிட்டாங்க. இது நம்ம அடிக்கடி இந்த மாதிரியான கைது சம்பவங்கள் பார்க்குறோம். ஆனால் யாருக்கும் அடுத்து பயமே இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு ஐயோ நம்மளும் இந்த மாதிரி மாட்டிக்குவோமே அப்படிங்கிற பயம் இல்லை. இன்னொரு இடத்துல மாட்டிக்குவோம், குடும்பத்துலலாம் அவமானமாக போயிடும், அக்கம் பக்கத்தில் அவமானம் போயிடும், அந்த சிந்தனையே இருக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னாக்கா அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வந்து பழகி போச்சு. இதை வந்து அவங்க அவமானமாக நினைக்கிறது கிடையாது. என்றைக்கு குடும்பத்தில் உள்ளவங்க வந்து நீ அதிகப்படியாக செலவு பண்ணுறங்கிறப்ப ஏதியா காசு என்ன பண்ண ஏது பண்ணன்னு கேட்குறாங்களோ அது வரைக்கும் இது திருந்த வாய்ப்பே இல்லை. அப்படியே ஒரு சில குடும்பங்களில் கேட்டாலும் நான் சம்பாதிக்கிறேன்டி உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க. பிள்ளைங்க கேட்டுச்சுனாலும் நான் உனக்கு என்ன நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அவமானப்படும் போது மொத்தமாக குடும்பத்தோடு தான் அவமானப்படுறாங்க. இதெல்லாம் எப்போ உணர போகிறாங்களோ தெரியல.